இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஆல்டால் குறுக்க வினை. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆல்ரெடி ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ போத் டூ மீடியம்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆல்டால் காண்டன்சேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த காண்டன்சேஷன்? குறுக்க வினை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, aldehydes are ketones. Aldehydes, the general formula, ketones are COR. Aldehyde, ketone. இப்போ இது ரெண்டில் ஒரு பேஸை ஃபேஸ் பண்ணி, அதாவது NaOH ஆர் KOH, இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது எய்தர் ஆர் ஒன்றும் இது கூட ஆர் இது கூட வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு காண்டன்சேஷன் ஃபார்ம் ஆகும். ஆல்டிகைடு கீட்டோனில் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் கீட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டிகைடோட ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு பேர் ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, ரைட் நோட்ஸ் ஆன் ஆல்டால் காண்டன்சேஷன், அதாவது ஆல்டால் குறுக்க வினையின் வினை வழிமுறை அப்படின்னு கேட்பாங்க. இது 5 மார்க்கில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க, எப்படி மார்க் கிடைக்குங்கிறத சும்மா ஒரு ஷார்ட் ஐடியா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து 2 ஆல்டிகைடு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு. ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதுக்கு பக்கத்தில் இது மாதிரி ஹைட்ரோ கார்பன் வந்துட்டே இருந்துச்சுன்னா இது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பீட்டா, எகெயின் போக காமா, ஆர் 1 2 3 இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்டிகைடு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணும் ஆல்டால் குறுக்க வினை, அதாவது ஆல்டால் காண்டன்சேஷனில். இது மைண்டில் வச்சுக்கணும். ஃபார்மால்டிகைடு இது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், நோ கார்பன். சார் நீங்கள் கேட்கலாம், இங்கே ஒரு ஹெச் இருக்கே சார், இது ஆல்ஃபா ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ஃபா கார்பன் இருந்தால் தான் அதை ஆல்ஃபா ஹைட்ரஜனாக பேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டஸ் நாட் ரியாக்ட் த ஆல்டால் காண்டன்சேஷன். ஆல்டால் குறுக்க வினையில் இது ஈடுபடாது. ஓகே, நம்ம ரியாக்ஷனுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மாலிகூல் ஆல்டிகைடை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆகும். இது ஒரு அசெட்டால்டிகைடு, இது ஒரு அசெட்டால்டிகைடு. ஏன் சார் இதை இப்படி எழுதுறீங்க, இதை ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டு இருந்துச்சுன்னா, நான் ஒரு டீ கடைக்கு போகும்போது 100 ரூபாய் கொடுத்தா அவங்க சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 100 ரூபாயை நான் என்ன செய்வேன், ஒன்றும் 10 ரூபியாகவோ அல்லது 50 ரூபியாவோ 20 ரூபியாவோ நாணயத்துக்கு தந்தபடி சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி வேணுமாலும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னா அதுக்கு 4 வேலன்சி, ஆக்சிஜன்னா 2 வேலன்சி, ஹைட்ரஜனை 1. அதை ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் பிரிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு 3 4ன்னு போட்டக்கூடாது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது ஒரு ஆல்டிகைடு அசெட்டால்டிகைடு, இது ஒரு அசெட்டால்டிகைடு. ஸோ 2 மாலிகூல், அதாவது 2 மூலக்கூறு அசெட்டால்டிகைடு, அதை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக, ரொம்ப டெப்த்தாலும் போலேன்னு எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே நம்ம ஒரு NaOH ஆட் பண்ண ஒரு பேஸ், அதாவது நீங்கள் டைல்யூட்டும் கூட போடலாம், இது போடலாம். இப்போ இந்த ஹெச் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிடும். தட்ஸ் ஆல். அப்படி ஜாயின் பண்ணி எழுதிடுங்க. இந்த ப்ளஸ்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக சிம்பிளாக சொல்லித்தரேன். CH, இந்த ஹெச்சை கூட நீங்கள் கீழே இறக்கலாம், இந்த மேலே எழுதிக்கலாம். எகெயின் கீழே OH, CH2, CHO எழுதிட்டோம். இப்போ இதுக்கு பேர் வந்து ஆல்டால் அப்படின்னு ஷார்ட் நேமாக கொடுக்கலாம். இல்லை இதனுடைய ஐயூபாக் நேம் என்ன சார், எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இது 1 2 என்ன சொல்ல போகிறோம் 3. ஸோ 3வது கார்பனுக்கு நேராக OH இருக்கிறதுனால இதுக்கு பேர் 3 ஹைட்ராக்சி, 3 ஹைட்ராக்சி. இது இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குன்னா 4 இருக்குது. அதனால் இதை என்ன சொல்கிறோம், பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டிகைடு இருக்கிறதுனால நேல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அதனால் பியூட்டர் நேல். நல்லா இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் கவனிங்க. ஏஎல் தான் யூஸ் பண்ணணும், ஓஎல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓஎல்னு சொன்னால் அது ஆல்கஹாலை மீன் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவு தெரியும். சரி, இப்போ இது எப்படி, இப்போ நான் வந்து சமையல் செஞ்சுட்டேன்,
அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்களை எப்படி எப்படியெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக புரியும். தமிழ் அதுக்கு பேர் வழிமுறை, அதாவது வினை வழிமுறை. இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆல்டிகேட்டை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு இந்த ஒரு ஆல்டிகேட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம். இதோட என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹைட்ரஜனோட ஒரு OH அட்டாக் பண்ணுறோம். இந்த ஹைட்ராக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைச்சு இதோடு சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். போகும்போது இது எப்படி போகும்னா புரோட்டானாக வெளியில் போகும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் ஹைச்சுங்கிறது ஹைட்ரஜன் தான், ஏன் புரோட்டான் அப்படின்னா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, இதனுடைய ஐசோமெரிசம்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஹைச்சு வெளியில் போகும்போது அது புரோட்டானாக தான் வெளியில் போகும். சரிதானா? அந்த அடிப்படையில் அது புரோட்டான் நீக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை என்ன செய்கிறோம்னா CH2 CHO ப்ளஸ் இங்கே ஒரு வாட்டர். இப்போ இந்த இடத்துல கார்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து மைனஸில் தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு இது வந்து ஸ்டெப் 1ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதாவது படி 1. அடுத்து ஸ்டெப் 2, தமிழில் வந்து படி 2ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதிலே நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதைத்தான் நான் எடுத்துக்கிற போகிறேன். ஆல்ரெடி ஒன்று ரியாக்ட் பண்ணாமல் 2 இதில் 1 இங்கே எடுத்துட்டேன், மீதி 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கீழே கொண்டு வர்றேன். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறங்க. புதுசாலாம் என்னமோ செய்யலாம். ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடும். இது மைனஸில் இருக்கும். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒன்றும் சிம்பிளாக உங்களுக்கு புரியும் சார். CH3 இந்த ஹெச்சை கீழே கொண்டு வந்துருங்க, CH. இப்போ இங்கே ஒரு O இருக்கும், O. ஏன் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஓவுக்கு பாண்டு வந்து உங்களுக்கு 2 தெரியும் ஆல்ரெடி. ஸோ அந்த டபுள் பாண்டு வராமல் இருக்கிறதுனால இது மைனஸில் இருக்குது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறங்க. ரொம்ப கன்ஃபியூஸுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். CH2 CHO இதுக்கு பேர் ஆல்காக்சைடு. ஆல்காக்சைடு. சரிதானா? அடுத்து ஸ்டெப்பு 3ல் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆல்காக்சைடை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த O வந்து மைனஸில் இருக்குது, அதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்டரோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு வாட்டர் அதை இது பண்ணும்போது புரோட்டனேஷன் நடக்குது. நீங்கள் வாட்டரை வந்து நம்ம இப்படி கூட நம்ம எழுதலாம், நீங்களே படிச்சிருப்பீங்க. HOH புரோட்டனேஷன் அப்படின்னா ஒரு புரோட்டானை ஏற்றம் செய்யலாம். இந்த புரோட்டானை இங்கே ஏற்றம் பண்ணும். ஏன்னா ஒரு ஹெச் வெளியில் போகும்போது ப்ளஸ்ஸாக போகும், அதுக்கு பேர் புரோட்டான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். சேம் அதே அங்கே ரிமூவ் பண்ண இங்கே இதை சேர்க்குறோம், சேர்த்துட்டு நம்ம கொண்டு வரோம். CH3 CH, இந்த ஹெச்சுன்னு வரதுனால OH, CH2 CHO, இது பேர் ஆல்ட்ரால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே ப்ராடக்ட் இங்கே வந்தது. தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு மார்க் எப்படி ஃப்ரேம் பண்ணி பிரித்து கொடுப்பாங்கன்னா, ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. சார் சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட்ஸ் வரும், சார் மேலே தியரி எழுதணுமா தியரி வேணாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லா மெமரி பண்ணக்கூடிய இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் தியரி எழுதலாம். இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சில டவுட்ஸு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.